திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 507 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 124. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் எழுந்தருளிய போது குயில் 10 என்கின்ற மற்றுமோர் அற்புத திருவாசக திருப்பதிகம் பாடி அருளுகின்றார். இதனை வாதவூரடிகள் புராணத்திலே கடவுள் மாமுனிவர் ஒரு பாடலில் அருளுகின்றார். பொங்கரின் இடையே வாழும் பொற்பிளங்குயிலை கூவி இங்கழை எம்பிரானை என்பதும், கிளியை நோக்கி திங்களஞ்சடையான் பாதம் செப்பு என தசாங்கம் என்னும் தங்கிசை தமிழும் சொன்னார் தன் நிகர் ஒருவர் இல்லார் என்று இந்த திருப்பாடலில் குயில் 10 மற்றும் திரு தசாங்கம் என்கின்ற 2 திருவாசக திருப்பதிகங்களை எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய செய்தியினை கடவுள் மாமுனிவர் விவரிக்கின்றார். தனக்கு நிகர் என்று ஒருவரும் இல்லாத பெருமான் திரு வாதவூர் அடிகள் பெருமான் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அப்பெருமான் தில்லையிலே சோலையின் மத்தியில் வாழும் அழகான இளமையான குயிலை நோக்கி கீதம் இனிய குயிலே என்று அழைத்து, நீ கூவி எம்முடைய சிவபெருமானை இங்கே அழை என்பதாக குயில் 10 என்கின்ற திருப்பதிகம் அருளுகின்றார். இந்த காலம் இளவேனில் காலம் என்று உரையாசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தில்லையில் உள்ள சோலை ஒன்றில் குயில் கூவ அதனை பார்த்தருளிய எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த திரு குயில் 10 திருப்பதிகத்தை அருளுகின்றார். காகம், குயில் இவை இரண்டுமே பார்ப்பவர்களுக்கு ஒரே நிறம் உடைய ஒரே இனத்தைச் சேர்ந்த பறவைகள் போன்று இருந்தாலும் காகமும் குயிலும் ஒன்று ஆகாது. காகம் கூடி வாழும் இயல்பை உடையது, தூய்மையற்ற பொருட்களை உண்பது, எப்போதும் கரைந்து கொண்டே இருப்பது, முட்கள் நிறைந்த கூட்டை தன்னுடைய வீடாக கொள்வது, இவையெல்லாம் காக்கையின் தன்மைகள். குயில் அது தனித்து வாழும் இயல்பினை உடையது. குயில் தூய்மையான மென்மையான மாந்தளிர் இனிய கனிகள் இவற்றையே தேடி உண்பது. குயில் இளவேனில் பருவத்தில் மட்டும் சிற்சில சமயங்களில் கூவுகின்ற தன்மை உடையது. காக்கையின் கூட்டை இந்த குயில் தன் முட்டை இருந்து குஞ்சாகி வளர்வதற்காக பயன்படுத்தி கொள்ளும். இவை காகம், குயில் என்ற 2 பறவைகளின் தன்மை. இதே போன்றுதான் மனிதர்களிலே உலகத்தின் மேல் இச்சை வைத்த லௌகிகர்களும் ஞானிகளும், சிவபெருமான் திருவடி மேல் பற்று வைத்த ஞானிகளும் ஒரே இனம் போல தோன்றினாலும் கூட லௌகிகர்கள் சமூகமாக கூடி வாழும் இயல்பினை உடையவர்கள். தூய்மையற்ற பொருட்களை நுகர்வார்கள், எப்போதும் கூக்குரலிட்டு கொண்டு இருப்பவர்கள், துன்பம் நிறைந்த உலக வாழ்விலே தங்கி உழல்வார்கள். இது காகத்தை போல. இனி சிவஞானிகள் குயில் போன்று அவர்கள் தனிமையை நாடும் இயல்பினராக தூய்மையே வடிவான சிவ இன்பத்தை தேடி துய்ப்பார்கள். எப்போதாவது சில முறை வாய்விட்டு இனிய உபதேசங்களை வழங்குவார்கள். குயில் தன்னுடைய முட்டையை காக்கையின் கூட்டிலே வைத்து வளர்ப்பது போல ஞானிகளும் லௌகிகர்களின் குடும்பத்திலே அவதாரம் செய்து வளர்ந்து அதே நேரம் உரிய காலத்தில் ஞானிகளாக வெளியேறுவார்கள். இவர்கள் குயில் போன்றவர்கள். இவ்வாறு காகம் அதனுடைய இயல்பு அது லௌகிகர்களுக்கும், குயில் அதனுடைய இயல்பு அது சிவஞானிகளுக்கும் உதாகரணமாக காட்டப்பட்டது எந்த நூலில் என்றால் கவிராட்சச ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் அருளிய தணிகை புராணத்தின் நைமிச படலத்தின் 20வது திருப்பாடலில். இகன் மிகுத்த கொடி முட்குடம்பையின் இருந்த கோகிலம் மழப்பரள் தகு சிறை துணை முளைத்தலும் சிறை தணந்து சேனொழியுமாறு போர் தொகுமுடல் சிறை துறந்து வீழனுகு சூழ்ச்சி பன்முறையும் வேட்டலின் உகு பிறப்பினும் அதே பிறப்புமையுயிர்த்துளார் மக உயிர்த்துளார் என்பது அந்த அற்புத திருப்பாடல்.
இத்துணை சிறப்பு உள்ள குயில் கூவும் ஒலியை நம்முடைய அடிகள் பெருமான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் கேட்டு அருளினார்கள். அது இனியதாக இருந்தாலும் பொருளற்றதாக இருந்தது. எனவே அந்த குயிலை அழைத்து, குயிலே, நீ பொருளற்ற ஒலியில் கூவாமல் நமது சிவபெருமான் மீண்டும் வந்து என்னை உய்விக்கும் வண்ணம் நம் பெருமானை அழைத்து கூவாயாக என்ற பொருளிலே இத்திருப்பதிகத்தை அருளிச் செய்தார்கள். குயில் 10 திருப்பதிகத்தை அருளிச் செய்தார்கள். எனவே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஒரு குயிலை இறைவனாரிடம் தூதாக அனுப்பி இறைவனை தம்மிடம் வரச் சொல்லுவது போல கூறி குயில் 10 திருப்பதிகம் அருளினார். இது அகப்பொருள் துறை. அதில் கற்பியலில் நெய்தல் திணைக்குரிய இரங்கலாகிய பகுதியில் தன்னை விட்டு பிரிந்து போன தலைவனிடம் தலைவியானவள் பிரிவு ஆற்றாமையினாலே மனம் வருந்தி ஒரு குயிலை தலைவனிடத்தில் தன்னுடைய வருத்தத்தை சொல், குயிலே, தலைவனிடம் சென்று என்னுடைய வருத்தத்தை சொல்லி தன்னிடம் நம் தலைவனை வரச் சொல்லுவாயாக என்று தூதாக அனுப்புவது போல சொல்லி புலத்தல் போல்வது. எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரும் முதல் திருமுறை 60வது திருப்பதிகம் 8வது திருப்பாடலில் குயிலை திருத்தோணிபுரத்து உரையும் சிவபெருமானிடம் தூதாக அனுப்பி பாடி அருளியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே குயில் 10 திருப்பதிகத்துக்கு ஆத்ம இரக்கம் என்று கருத்துரை கொண்டனர் நம்முடைய முன்னோர்கள். உயிர் வருந்துதல் என்பது அதனுடைய பொருள். வருத்தம் அது பிரிவு ஆற்றாமையினால் வந்தது. இயல் தரு குயில் 10 ஆன்ம இரக்கம் என்பது அகத்திய சூத்திரம். பழைய திருப்பெருந்துறை புராணம் போற்றுகின்றது குயில் 10 திருப்பதிகத்தை. தூய அருள் குயிலே, நற்சோதி எனை கூடுதற்கு உன் வாயினால் கூவு என முன் வாழ்த்தல் குயில் 10ஆமே என்று போற்றுகின்றது. 10 திருப்பாடல்களை உடையது இப்பதிகம். அருசீர் களி நெடில் ஆசிரிய விருத்தப்பாக்களினால் அமைந்துள்ளது. பெரும்பான்மை ஈரசைச் சீர்கள் கொண்டவை. அருசீரடிகளில் 3வது தலை ஒழிந்த ஏனைய 4 தலைகளும் இயற்சீர் வெண்டளைகளாக உள்ளன. ஆத்ம இரக்கம் என்பது ஆத்மாவினது இரக்கம் என்று விரியும். ஆத்மா என்பது உயிர், இரக்கம் என்பது வருத்தம். அது இங்கே பிரிவு ஆற்றாமையினால் உண்டாகும் மன வருத்தத்தை குறிக்கின்றது. ஆத்மாவும் இறைவனும் என்றுமே இருக்கின்ற இருவேறு அறிவு பொருட்கள், சித் பொருட்கள் என்றாலும் ஒன்றனை விட்டு மற்றொன்று பிரியாது இரண்டர கலந்திருக்கும் அத்வைத சம்பந்தத்தை இறைவனுக்கும் ஆத்மாவுக்கும் இடையே சம்பந்தம் என்று நூல்கள் கூறுகின்றன. இருந்தாலும் ஆத்மாவானது தன்னுடைய கட்டு நிலையில் மலப்பிணிப்பினாலே இந்த அத்வைத நிலையை இறைவனுக்கும் தமக்கும் இருக்கின்ற அந்த அத்வைத சம்பந்தத்தை அறியாமல் இருக்கின்றது. முக்தி நிலையில் அந்த மோக்ஷ இன்பத்திலே இறைவனால் ஆட்கொள்ள பெற்ற பின் இறைவனோடு இரண்டர கலந்திருத்தல் என்கின்ற அத்வைத சம்பந்தத்தை இந்த ஆத்மா உணர்கின்றது. அப்படி உணர்ந்தாலும் இந்த உலகிலே இருக்கும்போதே முக்த தசையை அடைந்த முக்தர்கள் தாம் எடுத்த உடலோடு இந்த உலகத்திலே வாழும் வரைக்கும் அவர்களை எந்நேரமும் பிராரப்துவ மலவாசனை, பிராரப்துவ வினை மலவாசனை ஒருவேளை தாக்கக்கூடும். அப்படி ஒரோவழி பிராரத்துவ வினை மலவாசனை முக்தர்களை தாக்கும்போது அவர்களுக்கு சிவக்காட்சி மறைந்து உலகக் காட்சி தென்பட்டுவிடும். அதுவே பிரிவு ஆற்றாமை என்று அவர்களுக்கு துன்பமாக இருக்கும். ஆத்ம இரக்கம் என்பது அத்தகைய முக்தர்களுக்கு சிறுபான்மை உண்டாகும் இந்த பிரிவு ஆற்றாமையால் நேரிடும் மன வருத்தமாகும் என்ற வகையில் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த குயில் 10 திருப்பதிகத்தை அருளியிருக்கின்றார். அத்தகைய குயில் 10 அற்புத இனிமையான திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். குயில் 10 ஆத்தும இரக்கம், சிவனைக் கண்டு இறங்குதல், குயில் விடு தூது, நற்சோதியனை கூடுதற்கு கூவுக, சிவனோடு கூடும் குறிப்பு.
திருத்தில்லையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். கீதம் இனிய குயிலே கேட்டியேல், எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் ஜோதி மணிமுடி சொல்லில் சொல் இறந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்தமிலான் வர கூவாய். ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்தமிலான் வர கூவாய். ஏர்தரும் ஏழ் உலகு ஏத்த எவ்வுருவும் தன் உரு ஆய், ஆர் கலிசூழ் தென்னிலங்கை அழகு அமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேயபிரானை சீரியவாயால் குயிலே சீரியவாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். தென்பாண்டி நாடனை கூவாய். நீல உருவின் குயிலே நீள்மணி மாடம் நிலாவும் கோல அழகின் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோவில் சீலம் பெரிதும் இனிய திரு உத்தர கோஷ மங்கை ஞாலம் விளங்க இருந்த நாயகனை ஞாலம் விளங்க இருந்த நாயகனை வர கூவாய். நாயகனை வர கூவாய். தேன் பழச்சோலை பயிலும் சிறுகுயிலே இது கேள் நீ, வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வது ஆய ஒருத்தன் மான் பழித்து ஆண்ட மென்னோக்கி மணாளனை நீ வர கூவாய். மென்னோக்கி மணாளனை நீ வர கூவாய். சுந்தரத்து இன்ப குயிலே சுந்தரத்து இன்ப குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று இழிந்து இங்கடியவர் ஆசை அறுப்பான் முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறியா சிந்துர சேவடியானை சேவகனை சிந்துர சேவடி ஆனை சேவகனை வர கூவாய். இன்பம் தருவன் குயிலே ஏழ் உலகும் முழுது ஆளி அன்பன் அமுதளித்து ஊரும் ஆனந்தன் வான் வந்த தேவன் நம்பொன் மணி சுவடுத்த நல் பரிமேல் வருவானை கொம்பின் மிழற்றும் குயிலே கொம்பின் மிழற்றும் குயிலே கோகழி நாதனை கூவாய். உன்னை உகப்பன் குயிலே
உன் துணை தோழியும் ஆவன். பொன்னை அழித்த நல்மேனி புகழில் திகழும் அழகன். மன்னன் பரிமிசை வந்த வள்ளல், மன்னன் பரிமிசை வந்த வள்ளல், பெரும் துறை மேய தென்னவன் சேரலன் சோழன் சிற்புயங்கன். தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் வர கூவாய். வாயிங்கே நீ குயில் பிள்ளாய், வாயிங்கே நீ குயில் பிள்ளாய். மாலொடு நான் முகன் தேடி ஓவி அவர் உன்னி நிற்ப ஒன்தழல் விண்பிளந்து ஓங்கி. மேவி அன்று அண்டம் கடந்து விரிசுடராய் நின்ற மெய்யன். தாவி வரும் பரிப்பாகன் தாழ்சடையோன் வர கூவாய். காருடை பொன்திகள் மேனி கடி பொழில் வாழும் குயிலே. சீருடை செங்கமலத்தில் திகழ் உரு ஆகிய செல்வன். பாரிடை பாதங்கள் காட்டி, பாரிடை பாதங்கள் காட்டி பாசம் அறுத்தென்னை ஆண்ட. ஆருடை அம்போனின் மேனி அமுதினை, ஆருடை அம்போனின் மேனி அமுதினை நீ வர கூவாய். கொந்தனவும் பொழில் சோலை கூங்குயிலே இது கேள் நீ. அந்தணன் ஆகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி. எம் தமர் ஆம் இவன் என்றெங்கு என்னையும், எம் தமர் ஆம் இவன் என்றிங்கு என்னையும் ஆட்கொண்டு அருளும். செந்தழல் போல் திரு மேனி தேவர், செந்தழல் போல் திரு மேனி தேவர் பிரான் வர கூவாய். திருச்சிற்றம்பலம். குயில் 10 திருப்பதிகத்தின் 10 திருப்பாடல்களின் பொருளை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.